வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. நெருப்புக்கு காய்ச்சல் ஏது? நினைத்தால் புயல்கள், நிமிர்ந்தால் புனல்கள், நெருப்பு கலங்காரம் செய்து புவி தனைத்தே வனத்தேன், புவி தனைத்தேன் வனத்தேன் அனைத்தேன், எனக்கு ஒரு தள்ளாட்டம் வந்திடப் போமோ என்று என்னுடைய பழைய கவிதையை நினைவுபடுத்துகிறது இந்த தலைப்பு, நெருப்புக்கு காய்ச்சல் ஏது. ஒரு அம்மையார் மதுரையிலிருந்து இது தன்னுடைய அனுபவத்தை எனக்கு அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அது உங்களோடு அப்படியே பகிர்ந்து கொள்ளுகிறேன். அந்த அம்மா காமாட்சி அம்மா, அவர்களுடைய பெயர். தஞ்சாவூரில் மேல வீதியில் ஸ்ரீ முத்துசாமி ஐயர்னு இருந்தார், அவருடைய மகள். தற்பொழுது மதுரையில் இருக்கிறார்கள் காமாட்சி அம்மா. 1963 நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறார்கள். மகாபெரிவாளும் இப்பொழுது இருக்கின்ற ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் சேர்ந்து தஞ்சாவூரில் வந்தார்கள். எங்கே வந்தார்கள்? அவர்களுடைய வீட்டுக்கு, தகப்பனார் வீட்டுக்கு 3 நாட்கள் தங்கி இருந்தார்களாம். ஒரு ஜென்மம் முழுக்க இதை நினைச்சு பார்த்தாலும் அந்த சந்தோஷம் தீருமா சொல்லுங்க? 3 நாட்கள் ஒரு வீட்டில் தங்கி இருந்தாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அவருக்கு தங்க வசதியாக இருக்கணுமேன்றதுக்காக எல்லா ஏற்பாடும் ஒரு அறை, பெரிய அறையில் அழகாக சுத்தப்படுத்தி எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்களாம். ஆனால் அந்த அம்மாவுக்கு சொல்கிற அப்போ இன்னும் அந்த அம்மா சின்ன பெண்ணாக இருந்திருக்க வேண்டும். எங்களுக்கு தான் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அந்த அறையெல்லாம் பார்த்துட்டு அவர் நேராக போய் மாட்டுத் தொழுவத்தில் போய் தங்கினார். வீட்டுக்கு பின்னால் இருந்த மாட்டுத் தொழுவம், அவருக்கு மாட்டுத் தொழுவம், இடிந்த ஒரு பழைய கோவில், இடிந்த ஒரு மண்டபமோ ஒரு வீடோ, அங்கே தான் அவர் தங்குகின்ற வழக்கம். இந்த மாட்டுத் தொழுவத்தில் போய் இந்த நித்திய பூஜையை மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹாலில் பண்ணிட்டு போனார் அப்படின்ட்டு அந்த அம்மா பதிவு செய்கிறார்கள். இந்த 3 நாட்களில் அவர் வீட்டில் வேலை அந்த வீட்டில் வேலை செய்த வேலையாட்களுடைய பெயர்களை இந்த அம்மா நன்றியோடு பதிவு செய்கிறார்கள். அது ரொம்ப ஒரு அந்த அம்மாவுடைய பண்பை காட்டுகிறது. சோமு, சுந்தர், இவங்க 2 பேருக்கும் காலையில் 4 மணிக்கு இந்த மாட்டுத் தொழுவத்துக்கு செல்லும் பொழுது மகாபெரிவருடைய அந்த விஸ்வரூப தரிசனம் அவர்களுக்கு கிடைத்தது. அவளுக்கு பெரிய பாக்கியம், உங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் என்று அம்மையார் குறிப்பிடுகிறார். அவர் கேட்பாராம், மகாபெரிவா எந்த பசுமாட்டுடைய 4 கன்று இருந்துதான், எந்த பசுமாட்டுடைய கன்றுடாது அப்படின்னு கேட்பாராம். அவன் பதிலுக்கு குழம்பும் பொழுது, ஒன்றும் இல்லை, கண்ணுக்குட்டி அவுத்து விடுறா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்பாரான். அதுக்கு சோமு சுந்தரம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அப்படி இல்லை ஐயா, இப்போது கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டோம்னா அது பாலை குடிச்சிருமில்ல, குடித்தா என்ன, குடிச்சிட்டு போட்டுமே அப்படின்னு சிரிப்பாரான். அது அவருக்கு அந்த காட்சியை பார்க்குறதே சந்தோஷம். என்னுடைய குருநாதர் சொல்லுவார், தி பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி எது தெரியுமா? ஒரு தாயும் சேயும் சேர்ந்திருப்பது தான். அது மனித தாய் மட்டும்தான் கிடையாது, ஒரு பசுவும் கன்றும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி சொல்லும் பொழுது அது ஞாபகம் வருது. ஒரு பசுவும் கன்றும், ஒரு நாய்க்குட்டி, ஒரு பன்றி, அதனுடைய குட்டி, அது பார்க்கும் பொழுது எவ்வளோ பரவசமாக இருக்கு தெரியுமா? தி பெஸ்ட் அதில் தாயும் சேயும் போர்ட்ரேட்ஸ் போட்டிங்கன்னா அதில் பெஸ்ட் பசுவும் கன்றும் தான். அவ்வளோ அழகாக இருக்கும். துள்ளி அது ஓடி போய் அந்த பசுவிட்ட மடியில் பால் குடிக்கிற காட்சி, அதை சந்தோஷமாக பார்த்து கொண்டே இருந்தாராம். அவருக்கு இந்த நிகழ்ச்சி, இந்த அம்மையாருக்கு அப்போது 63 பதிவான நிகழ்ச்சி 53 வருடங்கள் ஆகிவிட்டது. அப்படியே பசுமரத்தாணி போல் அது பதிந்திருக்கிறது தான். அப்போது பெரியவாளுடைய இன்னொரு முறை பட்டண பிரவேசத்தை எதிர்பார்த்து வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்காராம். இப்போ பெரியவர் அப்பாவுக்கு ஒரு பொன்னாடை போர்த்திட்டு சொல்கிறான், இந்த பாரு, நீ தான் பங்காரு காமாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை நல்லபடி நடத்தணும் இன்னும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு கட்டளை, அதை முயற்சி பண்ணு அப்படின்ட்டு போயிட்டாராம். அந்த பட்டு அப்படியே பரம்பரையாக வீட்டில் இருக்கான். அந்த குடும்பத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த பட்டில் அந்த குழந்தையை வச்சு அதுக்கு பெயர் வைக்கிறதுன்ற மாதிரி ஒரு சம்பிரதாயம் அந்த வீட்டில் இருக்கான். பெரியவர் எப்பொழுதும் அவர்களோட இருக்கிறார் என்பது தென்னமாகிறது, அவ்வளோதானே. அதே மாதிரி திருச்சியில் இருக்கும் பொழுது பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வரணுன்ட்டு இந்த காமாட்சி அம்மையாரும் அவருடைய கணவரும் கிளம்பி போகிறார்கள். அப்புறம் இளைய மகன், அண்ணன், 4 பேரும் போகிறாங்க. அப்போ அவர் எங்கே இருக்கார்? ஆந்திராவில் இருக்கார் மகாபெரிவா. பாத யாத்திரையாக போயிட்டு இருக்காருங்க. மதனப்பள்ளி கிட்ட எங்கேயோ போயிட்டு இருக்காரு. மதனப்பள்ளி கிட்ட சின்ன திப்பு சமுத்திரம்னு ஏதோ ஒரு கிராமம் வைங்களேன். அந்த மாதிரி எல்லாம் பேர் இருக்கிற ஊர் இருக்கான்ட்டு அவருக்கு தான் தெரியும். மேப்பில் கூட நீங்கள் பார்க்க முடியாது, அது மாதிரி இருக்கலாம். சரி, இவங்களும் அவரை விடாப்படியாக துரத்தி எப்படியாவது அவரை தரிசனம் பண்ணிட்டுக்கு 30 கிலோமீட்டராக தொடர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா
ரொம்ப இருக்குது. அவ்வளோ சின்ன கோயில், ஒரு அம்மன் கோயில். அங்கே உட்காந்துருக்கார் அவர், அங்கே தங்கியிருக்கார் அந்த கோவிலில். ஒரு 5 மணிக்கு சாயங்காலம் இவர்கள் வந்து அந்த கோவிலில் போய் சேர்றா. அப்போ ஒரு 4-5 பேர் தான் அங்கே இருந்தாலும். அவர்கள் வந்து பெரியவரை சந்தித்து விட்டு போன பிறகு இவர்களுக்கு நல்ல தரிசனம், யாருமே இல்லை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் ஒரு சின்ன கோவிலில் யாருமே இல்லாத ஒரு நிலைமையில், ஒரு சூழ்நிலையில் மகா பெரியவர் முன்னாடி நீங்கள் அப்படி உட்காந்துருக்கீங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். காமாட்சி அம்மா அவளை பார்த்தா பொறாமையாக இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்கு. சரி, எல்லாம் முடிஞ்சப்புறம் ஊருக்கு போகலாம், கிளம்பணும்ல. அவங்க உத்தரவு வாங்கலான்னு என்ன பெரியவா அப்படி பார்த்தாராம். பார்த்துட்டு நேரம் ஆயிடுத்தே, இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலம்பரை போயிடுங்க, என்ன அதிகாலை போகலாம் அப்படின்னாராம். தங்குறதா? எங்கே தங்குறது? ஒரே ஒரு திண்ணை மட்டும்தான் இருக்குங்க, தங்குறதுக்கு வேற இடம் இல்லை. ஒரே ஒரு சின்ன திண்ணை இருந்தாலும் அவங்க யோசிக்கவே இல்லை. அவர் சொல்லிட்டா இருந்ததுனால அங்கேயே தங்கிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. சங்கரர் காலடியில் இருந்தார். இந்த சங்கரருடைய காலடியில் அன்றைக்கு அந்த குடும்பம் தங்களுடைய இரவு பொழுதை கழித்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சிலிர்க்கக்கூடிய ஒரு அனுபவம். ஒரு மகான், ஒரு மகாஞானி அவருடைய காலடியில் ஒரு இரவு முழுக்க அப்படியே இருப்பது என்பது அவர் கிடைத்தற்கு அரிய பேர். அந்த பேரு பெற்றவர்களுக்குத்தான் அதனுடைய பெருமை புரியும். அதுக்காக சொல்ல வருகிறது. அது அது அங்கே நிற்கலை கதை. இங்கே தான் காமாட்சி அம்மா தன்னுடைய காட்சியை வைக்கிறார்கள். முடிந்து அதிகாலை இவங்க கிளம்பணும். அதிகாலை கூப்பிட்டு அனுப்புகிறாராம் வந்து இவங்களை பார்க்கறதுக்கு. விஸ்வரூப தரிசனம் 63 அந்த மாட்டுத் தொழுவத்தில் வேலையாட்களான சோமுவுக்கும் சுந்தரத்திற்கும் கிடைத்த அதே மாதிரி விஸ்வரூப தரிசனம் இங்கே ஆந்திராவில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஒரு சின்ன கோவிலில் அதிகாலை நேரத்தில் மகாபெரிவாளுடைய விஸ்வரூப தரிசனம் காமாட்சி அம்மாளுடைய குடும்பத்தாருக்கு கிடைத்திருக்கிறது. அது ஒருபோதும் அவர்கள் வந்து மறக்கவே முடியாது என்று அவர்கள் சொல்லியிருக்கார். அருமையான ஒரு சம்பவம். கேள்வி அவர் முன்னால் வருகிறது. இது எப்போ தெரியுமா? 1930 1930ஆம் ஆண்டு நடந்த நிகழ்ச்சி. அந்த ஊர் பேர் புசமலை குப்பம் என்று ஒரு ஊர். அங்கே ஒரு சதஸ், சில வித்வான்கள்லாம் இருக்காங்க. சன்னியாசிக்கு ஏதாவது ஸ்நானம் உண்டா, யாராவது பந்துக்கள் யாராவது செத்து போனால் ஸ்நானம் உண்டான்னு கேட்குறார் பெரியவா. இல்லை, சன்னியாசிக்கு பந்துக்கள் செத்து போனால் ஸ்நானம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு வைதிகர் வந்து வித்வான் பதில் சொல்கிறார். தாயாருக்கு மட்டும் உண்டோ அப்படின்னு கேட்குறாராம். ஆமாம், தாயாருக்கு மட்டும் உண்டு அப்படின்னு சொல்கிறாராம். ஓஹோ, எதுக்கு இது கேட்குறாரு அப்படின்னு தெரியல. ஒரு சில நிமிடங்களில் டெலிகிராம் வருது, ஒரு தந்தி வருது. பெரியவாளுடைய பூர்வாசிரம தாயார் இறந்து போனதாக செய்தி வருகிறது. எல்லாரும் அப்படியே ஷெல் ஷாக்கு. பெரியவர் வந்து ஒரு சின்ன பொண்ணு கூட வாங்கோ நான் கேட்டேன், சரியா போச்சு வாங்க அப்படின்ட்டு அங்கே இருந்த ஒரு அருவியில் அவர் மட்டும் இல்லை, கூட இருந்தவாள் கூட்டின்னு போய் ஸ்நானம் செய்து கொண்டார். அவரை பெற்றவர் நம்மையும் பெற்றவள் தானே இல்லையா? அம்பிகையை தவிர வேறு யார் அவரை பெற்றிருக்க முடியும்? அப்படி இப்படி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு காட்சி. கண்ணன் மாமா ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார். அதையும் இந்த இளையாத்தங்குடி முகாமில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அவர் குறிப்பிடுகிறார். அதாவது இந்த 2ஆம் கால பூஜை முடிஞ்சு அவருடைய அனுஷ்டானத்துக்கு அவர் போகும் பொழுது வெளியில் வந்து இவருடைய பூர்வாசிரம சகோதரர் ஸ்ரீ சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் அவர் அழறார். வெளியில் பெரியவர் இங்கே உள்ள இருக்கார், அவர் அழறார். என்னன்னா இன்னொரு சகோதரர், மகாபெரிவாளுடைய இன்னொரு பூர்வாசிரம சகோதரர், அவர் பேர் திரு கணபதி சாஸ்திரிகள், அவர் இறந்து போயிட்டார். அந்த செய்தி அவருக்கு வந்திருக்கிறது. கண்ணன் மாமா வந்து பரபரன்னு போகிறார். இது சத்தம் கேட்குறது அப்படின்ட்டு காவலுக்கு இருக்கார், பாராக்கு இருக்கார். அதை விட்டுட்டு இங்கே போய் பார்க்குறாரு. எங்கள் அண்ணா போயிட்டான்டா கண்ணா, பெரியவாளை தரிசனம் பண்ணோன்னு சொன்னான். நான் தான் 1 வாரம் கழிச்சு வான்னு சொன்னேன். அவன் தரிசனம் பண்ணியிருக்கேன்டா, அதை நான் தடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வருத்தப்பட்டு சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் அழறார். இவர் உள்ளே வந்துடுறார். இவருக்கு கண்ணனுக்கு இது அவருக்கு சொல்லணுமா வேண்டாமா என்னன்றது தெரியல. அந்த பூஜை கீஜெல்லாம் முடிஞ்சு அப்படி பார்க்குறாராம். பார்த்துட்டு என்ன ஏதாவது விசேஷமாக செய்தி உண்டா அப்படின்னா இவருக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த நேரத்தில் அதை சொல்லலாமான்னு தெரியல. கணபதி போயிட்டானா அப்படின்னு கேட்குறாராம். அவரே கணபதி போயிட்டானா அப்படின்னு கேட்டார். சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பெட்ஷீட் போயிட்டார். துக்கம் கிடையாது, பந்து கிடையாது, நேரம் உள்ளே போயிட்டார்.
அதுக்கு கண்ணன் மாமா சொன்னாராம், வாழைக்காய் பறிச்சா கூட ஒரு துளி பால் சொட்டும், ஒன்றுமே பார்க்க முடியல, அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு பாட்டுக்குள்ளே போயிட்டார் அப்படிங்கிறார். ஆனால் ஹி வில் ரீகால் அன் இன்சிடென்ட்டாக மாதிரி கணபதி இருக்கானே சின்ன வயசில் ரொம்ப கிண்டல் பண்ணுவான். அங்கே லக்ஷ்மின்னு ஒரு அம்மா சாதம் போடுவான், எங்களுக்கு ஒருத்தர் எல்லாம் வைக்கணும், ஒருத்தர் தண்ணீர் வைக்கணும்ன்ட்டு ஆளுக்கு ஒரு வேலை செய்வோம். இவன் வந்து அந்த லக்ஷ்மி அம்மாவை ரொம்ப கிண்டல் பண்ணுவான்ட்டு ஹி வாஸ் ரீகாலிங். அதுதான் உண்டே தவிர துக்கம் கிடையாது. என்னுடைய குருநாதருடைய மாப்பிள்ளை இறந்த போது அப்புறம் நான் அவரை போய் கேட்டேன், எப்படி சார் இருக்குன்னு. என்னென்ன இப்போ நான் போயிருந்தா இப்போ நான் அவனுக்கு பண்ணது அவன் எனக்கு பண்ணியிருப்பான், அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டார். புன்னகையே மாறல, அப்படியே இருந்தார். மொத்தத்தையும் அவர் தான் கவனித்து செஞ்சார். நான் கேட்டேன், குருஜி டு யூ மிஸ் பீப்புள் அப்படின்னு கேட்டேன். நோ, ஐ ரிமெம்பர் தேம் அப்படின்னாரு. என்ன பதில் பாருங்க. அதுதான் இந்த இன்சிடெண்ட்டில் பூர்வசிரமத்தை சகோதரர் கணபதி இறந்து போயிட்டார். நான் கணபதி போயிட்டானா அப்படின்னு கேட்டார். உள்ள பிட்சுக்கு போயிட்டார், சாப்பிட்டு வந்தார். அதுதான் அவர்களுடைய ஸ்டேச்சர், துறவுங்கிறது அப்படிதான். டு யூ மிஸ் பீப்புள்? நோ, ஐ ரிமெம்பர் தெம் அப்படின்னார் குருஜி. அவ்வளோ அழகாக இருக்கிறது இந்த இரண்டு நிகழ்வு. இன்னைக்கு பார்த்த இரண்டு நிகழ்வுமே நெகிழ்ச்சியாக இருக்கிறது நமக்கு, இல்லையா? நெருப்புக்கு காய்ச்சல் ஏது, நீருக்கு தாகம் ஏது? நீருக்கு தாகம் இருக்குமா? விருப்பின்றி வெறுப்புமின்றி வெட்ட வெளி போலே எங்கும் பொருந்தாமல் நிறைந்திருக்கும் பூரணர்க்கும் நெருப்புக்கு காய்ச்சல் ஏது, நீருக்கு தாகம் ஏது? விருப்பின்றி வெறுப்புமின்றி வெட்டவெளி போலே எங்கும் பொருந்தாமல் நிறைந்திருக்கும் பூரணர்க்கும் மனிதர் போல் பொறுப்புண்டு கடமை இல்லை. பொறுப்புண்டு கடமை இல்லை, புரிந்து கொண்டால் தொல்லை இல்லை. அவர்கள் பற்றற்றவர்கள். பற்று இன்றி வாழ நாம் பழகி கொண்டோமானால் உண்மையான அன்பு என்பது நம்மிலிருந்து கங்கை போல் பீரிட்டு வெளியே வரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அவர் வந்து ஆர்வலர் புன்கடில் பூசல் தருங்கிறார். அன்பு என்பது எப்போ உணர்கிறோம் என்று வள்ளுவர் சுட்டி காட்டுகிறார் என்றால், நாம் வெளிப்படுத்தும் பொழுதுதான் நம்மில் இருக்கின்ற அன்பை நம்மால் உணர முடியும். அதான் ரொம்ப முக்கியமான வாசகம், அழகாக சுட்டி காட்டுகிறார். அவர் அந்த அன்பு ஆள் பாராத அன்பு, உறவு சாராத அன்பு, அனைவருக்குமான அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மகா வாக்கியம் என்று பார்ப்போமா? பாரங்களிலேயே மிகப்பெரிய பாரம் அகம்பாவம் தான், தற்பெருமைதான். அதை இறக்கினாலே அடக்கம் என்னும் வெகுமதி கிடைக்கும். என்ன பெரிய வெகுமதி கிடைக்கும் பாருங்க, அடக்கம். என்னுடைய குருநாதர் சொல்லுவாரு, அகங்காரம் இஸ் துக்கம் அப்படிம்பார். ஈகோ இஸ் மிசரி. அகங்காரம் இஸ் துக்கம். அது தவிர அகங்காரத்தால் துக்கம்லாம் வேணாம். அதெல்லாம் அதுதான் பெரியவர் எவ்வளோ அழகா சொல்றார். இருக்கிறதுலே பெரிய பாரம் அகங்காரத்தான், ஆணவம் தான். அதை இறக்கி வச்சுட்டேன்னா, அதை இறக்கி வச்சாலே வெகுமதி தான். ஆனால் அது இறக்கி வைத்தால் கிடைக்கக்கூடிய வெகுமதி அடக்கம் என்கின்ற வெகுமதி. அடக்கத்தை விட அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடுங்கிறார் வள்ளுவ பெருமகனார். நாம் குறைந்தபட்சம் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி அவருடைய திருவடியில் வைத்து அடங்கி இருக்க பழகுவோம். நம்முடைய ஆணவத்தை அவர் விலக்க வேண்டும் என்று அவரை பிரார்த்திப்போம். வணக்கம்.